ஜெயம் பெறும்படிக்காக நிலத்தை உருவாக்கி கொண்டிருக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். என் கைகளை போதும் என் விரல்களை யுத்தத்திற்கும் படிக்கிற என் கண்மலையாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீரை அழைக்கப்படுகிறதற்காய் ஸ்தோத்திரம். நீ மலைகளை விதித்து குன்றுகளை பாதுகாக்குவோம் என்ற வார்த்தையின்படியாய் எல்லா ஆண்டுகளையும் மலை போன்ற அனுபவங்களையும் நாங்கள் தவிர்த்து முன்னேறி செல்லுகிறதற்கு நீங்களின் கூர்மையான மக்களுடைய எந்திரங்களாய் நீ உருவாக்கி கொண்டிருக்கிறதற்காக நமக்கு சொல்கிறப்பா. உண்மையிலே நாங்கள் நம்புவோம். உம்முடைய பலத்தாலே நாங்கள் மேற்கொள்வோம். சங்கீதக்காரன் சொல்கிறாரே, உம்மாலே நான் ஒரு செயலை வாழ்வேன், உம்மாலே நான் ஒரு மதிலை காண்பேன். அவை தேவனாகிய கர்த்தர் என் விளக்காய் இருக்கிறார். என் தேவனாகிய கர்த்தர் என் வெளிச்சமாய் இருக்கிறார். என் தேவனாகிய கர்த்தர் என் இருளை வெளிச்சமாக்குவார். ஆமென். நம்புவேன் இயேசு ஒருவரே, நம்புவேன் இயேசு ஒருவரே, நம்புவேன் இயேசு ஒருவரே, நம்புவேன் இயேசு ஒருவரே. We surrender before you. மோசையோடு முகமுகமாய் பேசினீரே, எங்களோடு பேசும். மோசையோடு கூட இருந்து நடத்தினீரே, எங்களோடு கூட இருந்து நடத்து. நான் மோசையோடு கூட இருந்தது போல உன்னோடு கூட இருப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொல்கிறேன். கொஞ்சம் நடக்கிற தயவுக்காக பாவம் நிறைந்த உலகத்திலே எங்கள் ஜீவன் தந்த இயேசுவை நோக்கி ஓடுகிறவர்களாய் கிருபை தாருமப்பா. பின்னிட்டு பாராமல் முன்னோக்கி ஓட பலன் தாருமப்பா. சமபூமியில் பாவிகளுடைய வழியில் நில்லாமல் நாங்கள் முன்னே செல்ல கிருபை தாருமப்பா. ஆசை வரும் பர்வதங்களுக்கு நாங்கள் அடிக்கப்படாதபடிக்கு வானத்தையும் பூமியையும் உண்டாக்கிய கர்த்தரை நோக்கி ஓடவும் நம்முடைய வல்லதாக நாங்கள் செயல்படவும் கிருபை தாருமாறுகிறேன். கிருபை தாருமாறுகிறேன். நம்மை ஒப்பு கொடுப்போம், நம்மை அர்ப்பணிப்பாடுகிறேன். எங்களுக்கு கிருபை தாங்க. ஊழியர்களை ஆசீர்வதிங்க, ஊழியக்காரர்களை ஆசீர்வதிங்க. ஆமென். நம்முடைய திருச்சபைகளுடைய தரிசனத்துக்காக நாம் ஜெபம் பண்ணுவோம். ஆமென். தரிசனங்கள் கிடையாது. அதனுடைய சுவிசேஷம் அறிவிக்கப்படாத இடங்களில் எல்லாம் சுவிசேஷம் அறிவிக்க கிருபை தாரும். சபைகளில்லாத இடங்களில் சபையை ஸ்தாபிக்க கிருபை தாரும். இருளில் இருக்கிற ஜனங்களை ரட்சிப்புக்குள் நடத்த கிருபை தாரும். மரண இருளில் திசையில் இருக்கிறவர்களுக்கு மெய்யான வெளிச்சமாக
சபைப்படுத்தும்படிக்காக எல்லா பிள்ளைகளையும் ஆயுதப்படுத்தும்படிக்காக நம்முடைய திருச்சபையில் இருக்கிற எல்லா
12 கிலோமீட்டர். 10 கிலோமீட்டர்லாம் கம்மி தான். 10 கிலோமீட்டருக்கு 10 கிலோமீட்டர்னா 10 கிலோமீட்டர் ஆவடி 10 கிலோமீட்டர், 20 கிலோமீட்டர், 30 கிலோமீட்டர்னா அவன் அவங்களெல்லாம் தாண்டி நடந்து டெய்லி நடந்து அவங்க யோசித்து பாருங்க. அவங்க இந்த மாதிரி கஷ்டப்பட்டு அவங்களுக்கு ஒரு ஊழியத்திற்கு ஒரு சைக்கிள் கூட இல்லை. அவங்களுக்கு சைக்கிள் வாங்குவதற்கு கூட அவங்களுக்கு பணம் இல்லை. ஆனால் ஊழியம் செய்யலாம், ஊழியத்தை செய்யலாம். ஆண்டவர் எங்களை இருக்க வைத்தால் ஊழியக்காரங்க அந்த நிலைமையில் நிறைய பேர் இருக்கிறாங்க. நிறைய கிராமங்கள் அப்படிப்பட்ட மக்கள், நிறைய கஷ்டப்பட்ட மக்கள் இருக்கிறாங்க. அந்த கஷ்டப்பட்ட மக்கள் மத்தியில் ஊழியம் செய்கிற அந்த ஊழியக்காரர்களுடைய நிலைமை கொஞ்சம் அவங்களும் ரொம்ப கஷ்டப்பட்டு அவங்களுடைய தரிசனத்தை எப்படியாவது இந்த ஜனங்களை நரகத்திலிருந்து காப்பாற்ற வேண்டும், எப்படியாவது இந்த ஜனங்கள் பரலோக ராஜ்யத்திற்கு வரணும் அப்படின்னு சொல்லி பிரயாசப்படுகிற ஊழியக்காரர்கள் இருக்கிறாங்க. அதுபோல ஒரு சில ஊழியக்காரர்களுடைய ஆலை கட்ட தொடங்கி அதை முடிக்க முடியாமல் இருக்கிறாங்க. அதே இடங்களில் ஊழியம் செய்கிறதற்கான கிராமங்களில் ஊழியம் செய்கிறதான் வாடகைகள் ஊழியம் செய்கிறவங்க அந்த இடத்தை அவங்க காணியம் சொன்னாங்க, மரத்திற்கு கீழே என்று ஆராதிக்கிறவங்க இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் இருக்கிறது. அப்படிப்பட்டதான இக்கட்டத்தில் மத்தியில் ஊழியம் செய்த எல்லா ஊழியக்காரர்களுக்கும் அந்த ஒரு பெரிய மேன்மையை நீங்கள் கொடுக்கணும்பா. எல்லா கிராமங்களிலும் ஒரு எதிர்ப்புகளின் அக்கினி போடப்படணும். அன்றைய பெரிய அக்கினி, ஒரு பெரிய எதிர்ப்புகளின் அசைவு எங்கள் இந்திய தேசத்துல உண்டாகணும். பாவத்தில் இருந்தும் சாபத்தில் இருந்தும் ஜனங்கள் விடுதலை அடையணும். அவன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அற்புத சுகம் உண்டாகணும், அற்புத விடுதலை உண்டாகணும், அற்புதங்கள் அடையாளங்கள் நடக்கணும். விசுவாசி பிடியில் இருக்கிற
தேவைகள் சந்திக்கப்படட்டும். எல்லா இடத்திலும் கர்த்தருடைய கிருபை வெளிப்படும்படிக்காக எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். இந்த நாளிலும் தேவனுடைய சமூகத்தில் வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் தேவனாகிய கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படிக்காகவும், ஒவ்வொரு பிள்ளைகளையும் தேவனாகிய கர்த்தர் அபிஷேகம் பண்ணும்படிக்காகவும், இந்த இடத்துல இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவர் சாட்சிகளாய் மாற்றும்படியும் ஆண்டவருக்கு அவை ஒரு பெரிய சாட்சியாக கனமுள்ள பாத்திரங்களாக ஒவ்வொருவரையும் தேவனாகிய கர்த்தர் மாற்றும்படிக்காக எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். இந்த நாளிலும் சமூகத்தில் வந்திருக்கிற எங்கள் ஒவ்வொருவரையும் இந்த கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறோம். நீங்களே எனக்கு சாட்சிகள் என்று சொன்னீர்களப்பா. அங்கே இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும், திருச்சபையை சேர்ந்த ஒவ்வொரு பிள்ளைகளும் கர்த்தருக்கு சாட்சிகளை வாங்க கர்த்தர் உதவி செய்யும். அந்த ஒவ்வொரு பிள்ளைகளிலும் தேவனுடைய அபிஷேகத்தின் வல்லமை இறங்கி வரட்டும். ஒவ்வொரு குடும்பத்திலும் தேவனுடைய வல்லமை இறங்கி வரட்டும். உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை, உடைய பிள்ளைகளுடைய குடும்பத்தில் நடக்கிற அற்புதங்கள் அநேகருக்கு சாட்சியாய் மாறட்டும். உடைய பிள்ளைகள் தைரியமாய் ஆண்டவரே இயேசுவினுடைய நாமத்தை மகிமைப்படுத்த, உயர்த்த, சுவிசேஷத்தை அறிவிக்கிறதற்கு உடைய பிள்ளைகளுடைய நாமங்களை அபிஷேகத்தினால் நிரப்பும். உடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் பலப்படுத்தும். சுவிசேஷம் அறிவித்திருக்கிற குடும்பங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். கால் வைத்து ஜெபித்திருக்கிற குடும்பங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு குடும்பத்திலும் கர்த்தர் ரட்சிப்பை கட்டளையிடும். உடைய பிள்ளைகள் சுவிசேஷத்தை சொல்லியிருக்கிற ஒவ்வொரு ஆத்துமாவுக்கும் கர்த்தர் ரட்சிப்பை கட்டளையிடும். கர்த்தாவே உடைய வல்லமையை விலகக் கொண்டும் தொடர்ந்து உடைய கிருபைகளை தாங்கி நடத்தட்டும். கர்த்தருடைய வார்த்தைகளை நாங்கள் தியானிக்க இருக்கிறோம். தொடர்ந்து உடைய வார்த்தைகள் மூலமாய் எங்களோடு பேசும். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. நாளிலும் தேவனுடைய சமூகத்தில் வந்திருக்கிற தேவனுடைய எல்லாரையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நான் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். இந்த நான் ஊழியர்களுக்காக ஜெபிக்கிறதுக்காக நம்ம வந்திருக்கிறோம். அதே வேளையில் ஆண்டவர் உங்களையும் உங்கள் குடும்பத்தை ஆசீர்வதிப்பாராக. உங்களுடைய விண்ணப்பங்களுக்கு எல்லாம் ஆண்டவர் பதில் தருவாராக. நான் கடந்த நாட்களில் இந்த ஊழியத்திற்காக ஜெபிக்கும் போது ஒரு தேவ மனிதனை குறித்து நான் சொன்னேங்க. யாரும் சொல்லி கேட்டால் யோசுவாவை குறித்து நாம் கடந்த நாட்களில் நம்ம தியானித்தோம். மோசேக்கு பிற்பாடு ஒரு பெரிய லீடர்ஷிப்பை எடுத்துக்கொள்ளும்படிக்காக ஆண்டவர் யோசுவாவை ஆயத்தப்படுத்தினார். யோசுவாவின் புஸ்தகத்தை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்க. யோசுவாவின் புஸ்தகம் அதனுடைய முதலாவது அதிகாரம் 1 முதல் 9 வரை உள்ள வசனங்களை கொஞ்சம் நம்ம முதல்ல வாசிக்கலாம். ஆண்டவர் யோசுவாவோடு பேசுகிற வார்த்தைகள் அவைகள் மிகவும் ரொம்ப ஆழமான, ரொம்ப ஒரு பவர்ஃபுல் வேர்ஸ். அது அவன் ஒரு மனிதனை தேவன் எப்படி உருவாக்குகிறார், எப்படிப்பட்ட மனிதனாக இருந்தாலும் அவனை எப்படி ஆண்டவருடைய வார்த்தை உருவாக்குகிறது என்கிறத நம்ம அதை பார்க்க முடியும். நீங்கள் வாசிக்கலாம். யோசுவாவின் புஸ்தகம் முதலாவது அதிகாரம் 1 முதல் 9 வரை உள்ள வசனங்களை வாசிங்க. யாராவது இந்த ஜனங்கள் எல்லாரும் எழுந்து இந்த யோர்தானை கடந்து இஸ்ரவேல் புத்திரருக்கு நான் கொடுக்கும் தேசத்துக்கு போகல. நான் மோசேக்கு சொன்னபடி உங்கள் காலடி இருக்கும் எவ்விடத்தையும் உங்களுக்கு கொடுத்தேன். வனாந்தரமும் இந்த லீபனோனுடன் தொடங்கி ஐபிராத்து நதியான பெரிய நதி மட்டும் உள்ள ஏத்தியரி தேசம் அனைத்தும் சூரியன் அஸ்தமிக்கிற திசையான பெரிய சமுத்திரம் வரைக்கும் உங்கள் எல்லையா இருக்குமா. நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. வளங்கொண்டு திடமனதாயிரு. இந்த ஜனத்தின் பிதாக்களுக்கு நான் கொடுப்பேன் என்று ஆணையிட்ட தேசத்தையே நீ இவர்களுக்கு பங்கிடுவாய். என் தாசனாகிய மோசே உனக்கு கற்பித்த நியாய பிரமாணத்தின் படி இல்லாமல் செய்ய கவனமாய் இருக்க மாத்திரம் மிகவும் பலம் கொண்டு திடமனதாயிரு. நீ போகும் இடமெல்லாம் புத்திமானாய் நடந்து கொள்ளும்படிக்கு அதை விட்டு வலது இடது புறம் விலகாதிருப்பாயாக. இந்த நியாய பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக. இது எழுதியிருக்கிற வைகளின் படியல்லாம நீ செய்ய கவனமாய் இருக்கும்படி இரவும் பகலும் அதை தியானித்துக் கொண்டிருப்பாயாக.
அப்பொழுது புத்திமானாயும் நடந்து கொள்ளுவாய். நான் உனக்கு கட்டளையிடவில்லையா? பலம் கொண்டு திடமனதாயிரு, திகையாதே, கலங்காதே. நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடே இருக்கிறார் என்றார். ஆமென். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். நல்ல ஆழமான ஒரு சத்தியம் நிறைந்த வேத பகுதி. ஆண்டவர் யோசுவாவோடு கூட மிகவும் தெளிவாக பேசுகிற ஒரு காரியத்தை தான் நாம் இங்கே பார்க்கிறோம். மோசே இஸ்ரவேல் ஜனங்களை வனாந்திரத்தில் வழி நடத்தினார். நம்ம மோசேயுடைய வாழ்க்கையில 3 சாப்டர் இருந்துச்சு. 40 வருஷ காலம் அவன் அரண்மனையில் வாழ்ந்தான். அதாவது எந்த விதமான கஷ்டங்களும் இல்லாமல் ஒரு அதிகாரத்தோடு தான் நினைக்கிற காரியங்களை செய்வதற்கான ஏதுவான அந்த மனநிலையோடு கூட அவன் வாழ்ந்தான். வாக்கிலும் வல்லமையிலும் சாஸ்திரங்கள் எல்லாம் கற்று தேறியவனாய் எனக்கு தெரியாதது ஒன்றும் இல்லை என்கிற ஒரு மனப்பக்குவத்தோடு கூட வாழ்ந்தான். எல்லா காலத்துகளும் அவனுக்கு இந்த உலக பிரகாரமாக இருந்த ஒரு காலகட்டம். முதல் 40 வருஷ காலம் 40 வருஷ காலம் அரண்மனையில் எல்லாவற்றையும் கற்று தேறி இருந்தான். அப்போஸ்தலர் நடவடிக்கைகளின் புஸ்தகம் 7வது அதிகாரம் 20வது வசனம் சொல்லுகிறது. 20-21 வசனங்களை நாம் வாசிக்கும் போது அவன் சகலவற்றையும் தேறினவனாய் இருந்தான். அல்லேலூயா. நம்ம பங்கெல்லாம் போக வேண்டாம். மோசே அதற்கு பிற்பாடு மோசேக்கு ஒரு 40 வருஷ காலம் வனாந்திரத்தின் ஒரு அனுபவம். மீதியான் தேசத்து வனாந்திரத்துல தன்னுடைய மாமனாராகிய எத்ரோவின் ஆடுகளை மேய்த்து கொண்டு 40 வருஷ காலம் ஒரு வனாந்திர வாழ்க்கை. அல்லேலூயா. அரண்மனையில் எல்லாம் அவன் சொன்னான், அவன் கூப்பிட்டா அவனுக்கு வந்துட்டு அவன் வேலை செய்வதற்கு வேலைக்காரர்கள், அவன் என்ன சொன்னாலும் அதற்கு கீழ்ப்படுகிறதற்கு ஊழியக்காரர்கள் நிறைய பேர் இருந்தாங்க. அல்லேலூயா. ஆனா இப்ப அடுத்த 40 வருஷத்துல நீங்க பாத்தீங்கன்னா என்ன செய்யறதுக்கு இருக்கிறான்? 40 வருஷம் என்ன செய்யறான்? அடுத்த 40 வருஷம் என்ன செய்யறான்? ஆடு மேய்த்தான். 2வது 40 வருஷம் வனாந்திரத்துல என்ன செஞ்சான்? ஆடு மேய்த்தான். ஆடை வானா வருமா? வா அங்க வா அப்படின்னா ரொம்ப பழகின ஆடுனா என்ன செய்யும்? ஏதாவது தருவாங்களான்னு வரும். எல்லா ஆடும் வருமா? ஆடு மேய்க்கிறது நீங்க பார்த்தீங்கன்னா அது வந்துட்டு கிராமங்களில் கேட்பாரு. நம்ம ஆடு மேய்க்கிறவங்க நம்ம சின்ன நம்ம கொஞ்சம் நேரம் உட்காந்து பேசி ஆடு மேய்க்கிறதை பற்றி அவங்கள்ட்ட கேட்டீங்கன்னா ரொம்ப விளக்கமாக சொல்லுவாங்க. இங்கே வேணா ஒன்று இந்த பக்கமாக போகும், ஒன்று அந்த பக்கமாக போகும். அது பின்னாடி ஓடணும், அது பின்னாடி ஓடி துரத்தி பிடிக்கணும், அதை வந்துட்டு எல்லாம் நடக்கணும். எல்லாம் ஒரே பக்கமாக எல்லாம் ஒரே மாதிரி போகாது, வராது. ஒரு காலத்தில் கூப்பிட்ட உடனே வேலை செய்வதற்கான இப்போ அதற்கு பின்னால் ஓடுறான். அதை என்ன செய்யலாம்? பராமரிக்கிறான், அதை கட்டுப்படுத்துகிறான். சில ஆடுகள் அவன் தொய்ந்து போச்சுன்னா அதை இப்போ தூக்கிக்கிட்டு போகணும், குட்டிகளை தூக்கிக்கிட்டு போகணும். பல காரியங்கள் வேதம் சொல்லுகிறது. வாக்கிலும் செய்கையிலும் வல்லவனாக இருந்த மோசே 40 வருஷத்துல பேச்சு திறமை எல்லாம் போயிடுச்சு. ஆண்டவர் அவனை கூப்பிடும் போது என்ன சொல்றான்? நான் திக்குவாயும் மந்தனாவும் உள்ளவன், எனக்கு சரியா பேசலாம் வராது. ஆனா அரண்மனைகளுக்கு போய் வாக்கிலும் செயலிலும் வல்லவனாக இருந்தவன், எல்லாவற்றும் கற்று தெரிந்தவன். இப்ப இந்த 40 வருஷ காலமா அவன் எப்போதும் அவன் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கான்? கூடுதல் நேரங்கள் அவன் ஆடுகளோடு தான் தங்கி இருக்கிறான். நம்ம இன்னைக்கு இருக்கிற மாதிரி பகல் ஆடு மேய்ச்சி வீட்டுக்கெல்லாம் வர முடியாது. அங்கே இருக்கிற காலகட்டத்தில் அவங்க ஆடுகளை என்ன செய்வாங்க? ஒரு இடத்துல நெக்ஸ்ட் அங்கேயே என்ன செய்யணும்? ராத்திரி ஆடுகளை பாதுகாத்துட்டு. ஏன்னா இன்னைக்கு நம்ம வீட்டில் இருக்கிற மாதிரி 50 ஆடு 30 ஆடுலாம் கிடையாது. அவங்க வந்து 1000 கணக்கில் அன்றைக்கு ஆடுகளை வைத்திருந்தாங்க. அப்போ அதனால அது ஒரு மந்தையை கூட இருக்கும். அதை பராமரிக்கணும். அதை பராமரிச்சுட்டு அதற்கு ஒரு கூட்டுக்கு கொண்டு வந்துட்டு அதற்கு குட்டிகள் எல்லாம் பராமரிச்சு அதனால அந்த மெய்ப்பர்கள் அங்கேயே தங்கிடுவாங்க. இயேசு கிறிஸ்துவனுடைய பிறந்த போது கூட மெய்ப்பர்கள் வயல்களில் என்ன செஞ்சிருந்தாங்க? தங்கியிருந்தாங்க. அதுதானே இயேசு கிறிஸ்துவனுடைய காலகட்டம், மோசேயுடைய காலகட்டம்லாம் ஏறக்குறைய அவன் 1000 வருஷத்துக்கு மேலான இடைப்பட்ட காலகட்டங்கள். அப்போ கவனிங்க, அப்போ 1500 வருஷத்துக்கு மேல இடைப்பட்ட அப்போ இவங்க
அங்கே கைங்கிறது தான் பார்க்கணும். குடும்பத்தெல்லாம் பார்க்கறதுக்கு அப்பப்பெல்லாம் வர முடியாது. ஏதாவது ஒரு சூழ்நிலைகள் மற்றவர்களோ இல்லைன்னா யாரோ அவங்க மாமனாரோ இல்லை வேற ஏதாவது ஒரு நைபர்கள் வந்து சரி நீங்கள் வீட்டுக்கு போயிட்டு வாங்கன்னா அன்றைக்கி என்ன செய்யணும், வீட்டுக்கு வந்துட்டு போவாங்க, அவ்வளோதான். அப்போ அவன் தங்கியிருக்கிறது முழுவதுமா எங்கே தங்கியிருக்கிறான்னா ஆடுகளோடையே தங்கியிருக்கிறான். ஆடுகளோட என்ன பேச முடியும் சொல்லுங்க? அது பாட்டு அதை கத்தி கிடக்க அதை சத்தம் போட்டு இப்படியே பேசுகிறதுக்கு மற்றவர்களோடு பேசுகிறதுக்கான வாய்ப்புகள் கூட இல்லாம அவன் வாக்கு வல்லவனாய் இருந்தவன் மந்த நாவும் திக்கு வாயுமாய் மாறி போனான். ஆண்டவர் நல்ல கவனிங்க, அவனுடைய எல்லா திறமைகளும் இழந்து போனான். எல்லாவற்றையும் அவன் இழந்து போனதற்காக அவனுக்கு அடுத்த ஒரு 40 வருஷம் தேவன் அவனை ஒரு தலைவனாக பயன்படுத்தினார். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், இந்த உலகத்துல தேவன் நம்மளை பயன்படுத்துகிறதற்கு உலக பிரகாரமான தாளத்துகள் இருந்தாலும் தேவன் நம்மளை பயன்படுத்துவார்கள் நினைக்கவே நினைக்காதீங்க. தேவனுடைய கருத்தை நம்மை ஒப்பு கொடுத்தால் நாம் எந்த நிலைமையில் இருந்தாலும் நம்மை கொண்டு தேவன் பெரிய காரியங்களை செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். நம்மை கொண்டு தேவன் பெரிய காரியங்களை செய்வார். ஒன்றும் அறியாதவர்களாக இருந்தாலும் நம்மை கொண்டு தேவன் பெரிய காரியங்களை செய்வார். அப்போ மோசேக்கு இந்த ஆடு வைத்த இந்த 40 வருஷ காலம்தான் தேவனால் புடவிடப்பட்ட காரியம். தன்னுடைய எல்லாவற்றையும் பெருமை மேன்மை எல்லாவற்றையும் இழந்து தனக்குரிய எல்லாவற்றையும் இழந்து நிற்கும் போது அவன் அதற்கு அடுத்த 40 வருஷத்துடைய துவக்க காலத்துல அவன் ஓரே பர்வதம் சீனாய் மலை என்று சொல்லுகிறாங்க. அந்த ஓரே மலை சமீபத்தில் வந்த போது தேவன் அவனோடு முச்செடியின் நடுவிலிருந்து அவனோடு கூட பேசினார். அல்லேலூயா, ஆண்டவர் அவனோடு கூட பேசினார். அவருடைய ஒரு தலைவனாக ஆண்டவர் அவனை நடத்தினார். ஒரு நேரத்தில் என்னால் போக முடியாதுன்னு சொன்னான், எனக்கு பேச்சு திறமை இல்லைன்னு சொன்னான். ஒன்றும் இல்லை, நான் வேற யாரையாவது உனக்கு சித்தமாக இருக்கிற வேற யாரையாவது அவனுக்கு அவன் எல்லா தைரியமத்தையும் அவன் இழந்து போனான். நான் பார்வோனுக்கு முன்பாக போய் நிற்கிறதுக்கு எனக்கு தைரியம் இல்லை, வேற இல்லை அப்படின்னு சொன்னான். ஆனா ஆண்டவர் அவனை தலைவனாக பயன்படுத்தினார். எப்படி பயன்படுத்தினார் அப்படின்னு சொன்னா, ஒவ்வொரு நாளும் அவன் ஆண்டவருடைய முகத்தை நோக்கி பார்த்தான். அல்லேலூயா, ஆண்டவருடைய சத்தத்தை கேட்கிறதற்கு காத்திருந்தான். ஆண்டவர் சொல்லுகிறதை செய்கிறதற்கு தன்னை முழுவதும் அர்ப்பணித்திருந்தான். ஆண்டவர் சொன்னதையெல்லாம் செய்ய செய்ய அவன் ஒரு தலைவனாக மாறினான். அல்லேலூயா. அப்போ ஒரு லீடர்ஷிப், ஆவிக்குரிய ஒரு ஸ்பிரிச்சுவல் லீடர்ஷிப்புக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த உலக பிரகாரமான தாளத்துகள் அல்ல. இது உலக பிரகாரமான தாளத்துகள் கர்த்தருக்காக பயன்படுத்தப்படுகிறது தவறுன்னு நான் சொல்லல. ஆமே, அதுவும் அப்படி ஆண்டவருக்காக அதை பயன்படுத்துகிறதும் இருக்கிறாங்க. ஆனா உண்மையிலேயே ஆண்டவருடைய சித்தத்தை நாம செய்யணும்னா ஆண்டவர் என்ன சொன்னாலும் கேட்கிற மனப்போக்கம் நமக்கு இருக்கிறது. அது மட்டும் வந்துச்சுன்னா தேவன் நம்மை ஆவிக்குரிய காரியத்துல தலைமைத்துவத்துக்கு நேராக நடத்துகிறார். கவனிங்க, என்னால் முடியாதுன்னு சொல்லுவன 40 வருஷ காலம் இஸ்ரவேல் ஜனங்களை ரொம்ப போரிட நடத்தினான். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்க எந்த இடத்துல நீங்க பார்த்தாலும் சரி, அவர் கர்த்தருக்காக வைராக்கியம் பாராட்டுகிறவனாக இருந்தார். அல்லேலூயா, கர்த்தர் ஒரு நாளும் விட்டு கொடுக்கல. கர்த்தருக்கு விரோதமாய் ஜனங்கள் எழுப்பின போது அவனுக்கு கோபம் வந்துச்சு. கர்த்தருக்கு விரோதமாய் எழுப்பின மக்களை ஒரு நாளும் அவரை சகித்துக் கொண்டிருக்கல. எப்போதும் ஜனங்கள் அவருக்கு விரோதமா கண்டறிந்த போது கூட அவன் ஆண்டவருடைய சமூகத்தில் போய் விழுந்துடும். ஆண்டவரே, ஜனங்களை கண்ணோக்கிப்பார். அந்த ஜனங்களுக்காக பரிதவித்தான், அந்த ஜனங்களுக்காக பரிந்து பேசினான், அந்த ஜனங்களுக்காக கெஞ்சி பிரார்த்தித்து ஜெபித்தான். அல்லேலூயா, ஒரு நல்ல தலைமைத்துவம். அதுதான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். கவனிங்க, அப்போ மோசேயுடைய தலைமைத்துவத்தை நீங்க பார்த்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்டா, மோசே அவன் ஒன்றும் இல்லாதவனா ஒரு திக்குமாயும் மந்தனாலும் உள்ளவனா தொடங்கினான். ஆனா அவன் எப்போதும் ஆசைப்பட்டது என்னன்னா, கர்த்தர் என்னோடு கூட இருக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. அது ரொம்ப
என்னோடு இருக்கணும் ஆண்டவரே. அதனாலதான் ஆண்டவர் அடுத்த தலைமுறை வருகிற யோசுவாவை பார்த்து சொல்லுகிறார், நான் மோசையோடு இருந்தது போல நான் இருப்பேன். அல்லேலூயா. நான் மோசையோடு இருந்தது போல நான் உன்னோடு இருப்பேன். அந்த வார்த்தையை நீங்க பாருங்க, நான் உன்னோடு இருப்பது. ஒரு அடுத்த தலைமைத்துவத்திற்கு ஒருத்தனை ஆண்டவரால் தேர்ந்தெடுக்கப்பட்டவன் இந்த யோசுவா. கடந்த நாட்கள் நான் சொன்னேன், அவன் ரொம்ப கீழ்ப்படியில் உள்ளவனாய் இருந்தான். அல்லேலூயா. இந்த யோசுவா யாரு? மோசையினுடைய ஊழியக்காரன். யோசுவா யாரு? மோசையுடைய ஊழியக்காரன். நீங்கள் அந்த யாத்திராகமம் 33வது அதிகாரத்தினுடைய 11வது வசனத்தை நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா அங்க தெரியும். யாருடைய பணிவிடைக்காரன்? பணிவிடைக்காரன் வேலைக்காரன். மோசையினுடைய பணிவிடைக்காரன் ஆசிரியர் கூடாரத்தில் தேங்கி இருக்கிறான். அதை பார்க்கிறான், அந்த ஒரே இருக்கிறான். அல்லேலூயா. மோசே ஆண்டவரோடு 40 நாட்கள் அவன் ஆண்டவரோடு மலையின் மேல 40 நாட்கள் இரவும் பகலும் பேசிக் கொண்டிருக்கும் போது இந்த யோசுவா அங்கதான் இருக்கிறான். அல்லேலூயா. கீழே இருக்கிறான். அவன் வந்துட்டு அந்த ஆசிரியர் கூடாரத்து பக்கத்திலேயே தான் இருக்கிறான். அவன் அதை விட்டு நீக்காது இருந்தான், விரியாது இருந்தான். இங்க இந்தியா அதான் சொல்கிறது, அவன் ஆசிரியர் கூடாரத்தை விட்டு விரியாமல் இருந்தான். ஜனங்களுக்குள்ளெல்லாம் ஒரு கொஸ்டின் வருது, 40 நாளாயிற்று யோசுவாவுக்கு என்ன ஆயிற்றோ அப்படின்னு. ஆனா மோசைக்கு என்ன ஆயிற்றோன்னு ஜனங்களுக்கெல்லாம் ஒரு எண்ணம், ஒரு சந்தேகம் வருது, கேள்விக்குறி வருது. ஆனா யோசுவாவுக்கு அந்த கேள்விக்குறிலாம் வரல. நான் எனக்கு என்ன பொறுப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறதோ அதை நான் செய்யணும். அல்லேலூயா. நம்ம யாத்திராகமம் 17வது அதிகாரத்தில் இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவர் வழி நடத்தி கொள்கிற போது அமலேக்கு அவர்களோடு யுத்தம் பண்ண வருகிறான். அமலேக்கு அவர்களோடு யுத்தம் பண்ண வரும்போது மோசே உடனே அவன் யோசுவா பார்த்து, நீ உனக்குன்னு ஆண்களை கொண்டு போய் அந்த ஜனங்களோட யுத்தம் பண்ணு அப்படின்னு சொல்லுகிறத நாங்க பார்க்க முடியும். யாத்திராகமம் 17வது அதிகாரம் 8வது வசனத்திலிருந்து பாருங்க. அமலேக்கியர் வந்து ரெவி தீவிலே இஸ்ரவேலோடு யுத்தம் பண்ணினார்கள். அப்பொழுது மோசே யோசுவாவை நோக்கி, நீ நமக்காக மனிதரை தெரிந்து கொண்டு புறப்பட்டு போய் அமலேக்கோடு யுத்தம் பண்ணு. நாளைக்கு நான் மலை உச்சியில் தேவனுடைய கோலை என் கையில் பிடித்துக் கொண்டு நிற்பேன் என்றார். யோசுவா தனக்கு மோசே சொன்னபடி செய்து அமலேக்கோடு யுத்தம் பண்ணினான். மோசேயும் ஆரோனும் ஊர் என்பவனும் மலை உச்சியில் ஏறினார்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. நல்ல கவனமா கேளுங்க. இந்த யுத்தத்திற்கு ஆளுக்கு போனோம்னு யுத்தம் தெரிந்தவர்களை கூட்டிட்டு போட. இவங்கெல்லாம் இதுவரைக்கும் எங்க எப்படி இருந்தாங்க? அடிமைதான் இருந்தாங்க. செங்கடலை கடந்து வந்து கொஞ்ச நேரத்தில் இப்படி உங்களுக்கு யுத்தம். இதுவரைக்கும் நாம அறுவா ஒரு ஈட்டி எப்படி பிடிக்கணும்னு கூட தெரியாது. நீ வந்துட்டு மண்ணு செம அப்படின்னு சொன்னா மண்ணு சமைப்பாங்க. நீ செங்கல் எப்படி எல்லாம் செங்கல் சோழர்கள் எப்படிலாம் வேலை பார்க்கணும்னு சொன்னா அதை அவங்க செய்வாங்க. ஆனா யுத்தத்தில் அவங்களுக்கு என்னதில்லை, பழக்கமே இல்லை. எகிப்தியர் எப்போதும் அவங்க ஏன் அடிமைகளாகவே வைத்திருந்தாங்க, வேற மற்ற காரியத்துக்கு அவங்களை இடப்படுத்தல் சொல்லி கேட்டாங்க. இவங்க வளர்ந்து நம்மளோட யுத்தம் பண்ணிடக்கூடாது, இவங்க மற்றவங்களோட சேர்ந்து நமக்கு விதமா யுத்தம் பண்ணிடக்கூடாது அப்படிங்கிறத ரொம்ப ஜாக்கிரதையா இருந்தாங்க. அதனால அவங்க அடிமைப்படுத்தி வைத்திருந்தாங்க. அந்த மனிதர்களை கொண்டு நீ யுத்தம் பண்ணா இவங்களுக்கு யாருக்குமே யுத்தம் பண்ண தெரியாது அப்படின்னு சொல்லி கேட்டா அப்படின்னா கேள்வி கேட்கல. சொன்ன உடனே அதை கீழ்ப்படிந்து செய்கிற ஒரு மனப்பக்குவம் யோசுவாவுக்கு இருந்தது. ரொம்ப கீழ்ப்படிதல் உள்ள ஒரு பர்சன். அதே சமயத்துல ரொம்ப தைரியமான ஒரு மனிதன். அல்லேலூயா. அல்லேலூயா. யுத்தம் பண்ண போனோடனே கீழ்ப்படிதல் இருக்கு. நமக்கு தெரியாத ஒரு காரியத்தை நீ செய்ய போன்னு சொல்லும்போது நமக்கு கீழ்ப்படிதல் இருந்தாலும் அந்த தைரியம் இல்லைன்னா எப்படி யுத்தம் பண்ண முடியுமா? சிரித்து பாருங்க. யுத்தம்னா என்ன? வாழும் ஈட்டியும் அவன் பறந்து வருகிற ஒரு பெரிய யுத்த காலம். ரத்தங்கள் புரண்டு ரத்தங்கள் தெரித்து அவன் நம்முடைய ஜீவன் போகிறதற்கு ஏதுவான ஒரு ரத்த காலம். எப்படி ஒரு போராட்டம், எப்படிப்பட்ட ஒரு மரண போராட்டத்தில் நிற்கும் போது தைரியம் இல்லாம அதுவும் பழக்கம் இல்லாத ஆட்கள் கூட
அழிந்து போவது இல்லை. அல்லேலூயா. தைரியம் தைரியம். ஒரு ஊழியக்காரனா யாரும் அவனை எப்படி உருவாக்குறார் என்று கேட்டால், சூழ்நிலை எதுவாக வேணாலும் இருக்கட்டும், கர்த்தரை கண்முன் வைத்துக் கொண்டு மிகவும் தைரியமாய் மிகவும் போல்டா ஊழியம் செய்த ஒரு ஊழியக்காரன். நல்ல துணிச்சல் உள்ளவன். துணிச்சல், அதே சமயத்தில் ரொம்ப உண்மை உள்ளவன். அல்லேலூயா சொல்லுங்க. மோசேக்கு ரொம்ப உண்மை உள்ளவன். அங்கே என்ன கேரக்டர்லாம் இருந்துச்சு? கீழ்ப்படிதல் இருந்துச்சு, தைரியம் இருந்துச்சு, உண்மை இருந்துச்சு. உண்மையான ஊழியக்காரன். அல்லேலூயா. அதனாலதான் ஒரு காரியம் மட்டும் நான் சொல்லி முடிக்கிறேன். அவனை ஆண்டவர் மோசேயுடைய காலம் முடியும் போதே, முடிகிறதற்கு முன்பதாகவே, மோசே இருக்கும் போதே ஆண்டவர் யோசுவாவை ஆயத்தப்படுத்த ஆரம்பிச்சிட்டார். அல்லேலூயா. நீங்க வாசிங்க என்னாகமத்தின் புஸ்தகம் 27வது அதிகாரம். என்னாகும் 27வது அதிகாரத்தில் நீங்க பாருங்க. என்னாகும் 27வது அதிகாரம் 15வது வசனத்திலிருந்து வாசிங்க. கர்த்தருடைய சபை மேய்ப்பனினால் மந்தையை போல் இராதபடிக்கு அந்த சபைக்கு முன்பாக போக்கும் வரத்துமாய் இருக்கும்படிக்கும் அவர்களை போகவும் வரவும் பண்ணும்படிக்கும் மாம்சமான யாருடைய ஆவிகளுக்கும் தேவனாகிய கர்த்தர் ஒரு புருஷனை அவர்கள் மேல் அதிகாரியாக ஏற்படுத்த வேண்டும் என்றான். கர்த்தர் மோசே நோக்கி, ஆவியை பெற்றிருக்கிற புருஷனாகிய யோசுவா என்னும் நூனின் குமாரனை நீ தெரிந்து கொண்டு அவன் மேலும் கையை வைத்து அவனை ஆசாரியனாகிய எலெயாசாருக்கும் சபை அனைத்திற்கு முன்பாக நிறுத்தி அவர்கள் கண்களுக்கு முன்பாக அவனுக்கு கட்டளை கொடுத்து இஸ்ரவேல் புத்திரராகிய சபையாக எல்லாரும் அவனுக்கு கீழ்ப்படியும்படிக்கு உன் கனத்திலே கொஞ்சம் அவனுக்கு கொடு என்றார். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் அவனை பார்த்து சொல்றாரு, நீங்க தொடர்ந்து வாசித்தீங்கன்னா அவங்க ஜெபிக்கிறாங்க. அவன் ஆசாரியனாக எலெயாசாருக்கு முன்பாக நிற்க கடவன். அவனுக்கு அந்த ஆசாரியன் கர்த்தருடைய சன்னிதானத்தில் வந்து ஊழியம் என்னும் நியாயத்தினாலே ஆலோசனை கேட்க கடவன். அவருடைய கட்டளையின்படியையும் அவனும் அவனோடு கூட இஸ்ரவேல் புத்திரராகிய சபையார் எல்லோரும் போகவும் அவருடைய கட்டளையின்படியும் வரவும் வேண்டியது என்றார். மோசே தனக்கு கட்டளையிட்டபடியே யோசுவாவை அழைத்து கொண்டு போய் அவனை ஆசாரியனாக எலெயாசாருக்கும் சபை அனைத்திற்கு முன்பாக நிறுத்தி அவன் மேல் தன் கைகளை வைத்து கர்த்தர் தனக்கு சொன்னபடி அவனுக்கு கட்டளை கொடுத்தான். அல்லேலூயா. மோசேயுடைய பிள்ளைகளும் இருந்தாங்க. நான் அந்த அடுத்து ஒரு லீடரை உருவாக்குகிறார். எப்படிப்பட்ட லீடரை உருவாக்குகிறார் அப்படின்னு சொல்லி கேட்டா, கீழ்ப்படிதல் உள்ள, தைரியமான, உண்மையுள்ள ஒரு ஊழியக்காரன் கட்டளையில கூட. அல்லேலூயா. கீழ்ப்படிதல் எப்படி வருது? தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியணும் அப்படிங்கிற மனப்போம். அல்லேலூயா. தைரியம் வருது, கர்த்தர் என்னோடு இருக்கிறார் அப்படிங்கிற தைரியம். அல்லேலூயா. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. அப்ப அந்த தைரியம் எங்கிருந்து வருது? என்னை பலப்படுத்துகிற என்னோடு இருக்கிறார். எந்த போராட்டங்கள் மத்தியிலும் நான் இவைகளை நடுவில் நான் அழிந்து போவதில்லை, நான் ஜெயம் பெறுவேன், நான் வெற்றி பெறுவேன். அல்லேலூயா. அந்த தைரியம், உண்மை, ஆண்டவருக்கு பிரியமானது, ரொம்ப உண்மையாக இருக்கிற காரியம். எந்த காரியத்தினாலும் உண்மையாக இருக்கிற ஒரு மனப்போக்கம் இருந்ததுனால ஆண்டவர் அவனை தெரிந்தெடுக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவர் மோசே பார்த்து உன் கணத்தில அவனுக்கு கொஞ்சம் கொடு. நீ கனம் உள்ளவனா இருக்கிற, உன் கணத்திலே அவனுக்கு கொஞ்சம் கொடு. அல்லேலூயா. அல்லேலூயா. அதே போல மோசே மரித்து போன பிற்பாடு வேதம் சொல்லுகிறது. நீங்க உபாகமத்தினுடைய கடைசி அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்க. நான் இதை வாசித்து முடித்துகிறேன். உபாகமம் 34வது அதிகாரம் 8-9 வசனத்தை வாசிங்க. இஸ்ரவேல் புத்திரர் மோவாபின் சமனான வெளிகளில் மோசேக்காக 30 நாள் நடந்து கொண்டிருந்தார். அதான் மோசே மரித்து போனான். மோசேக்காக துக்கம் கொண்டாடிய நாட்கள் முடிந்தது. மோசே நூனின் குமாரனாகிய யோசுவாவின் மேல் தன் கைகளை வைத்தபடியினால் அவர் ஞானத்தின் ஆவியினால் நிறையப்பட்டான். இஸ்ரவேல் புத்திரர் அவனுக்கு கீழ்ப்படிந்து கர்த்தர் மோசேக்கு கட்டளையிட்டபடியே செய்தார்கள்.
அல்லேலூயா. அப்போ ஒரு நேரத்தில் அவன் கீழ்படுகிறவனா இருந்தான், தைரியம் உள்ளவனா இருந்தான், அவன் உண்மையுள்ளவனா இருந்தான். இப்ப ஆண்டவர் அவனுக்கு என்ன கொடுக்கிறார்? ஞானத்தின் ஆவியை கொடுக்கிறார். அல்லேலூயா. ஜனங்களை நடத்துகிறதற்கு எப்படி நடக்கணும், அவங்களை எப்படி செயல்படுத்தணும் அப்படிங்கிற ஞானத்தை கொடுத்து அவர்களை நடத்துகிறார். நான் ஏன் சொல்றேன்னா, நம்முடைய திருச்சபை சுவிசேஷம் அப்படிங்கிறது நீங்க அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் புஸ்தகத்திலே கடைசி நம்ம 28வது அதிகாரத்தினுடைய 30-31 வசனங்களை நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா அது தெரியும். அவன் அப்போஸ்தலனாகிய பவுல் ஒரு வீடை வாடகைக்கு எடுத்து அவங்ககிட்ட வந்தவங்களுக்கு எல்லாம் சுவிசேஷத்தை அவர் பிரசங்கித்துக் கொண்டிருந்தான். வந்து அந்த அவன் புஸ்தகம் முடிகிறது. அதற்கு ஒரு முடிவுரை கிடையாது. சுவிசேஷம் இயேசு கிறிஸ்துடைய ஊழியத்திற்கு பிற்பாடு அப்போஸ்தலர்களுக்கு பிற்பாடு இன்றைக்கு வரைக்கும் பல விதங்களிலே ஊழியர்கள் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. அல்லேலூயா. ஊழியத்திற்கு ஒரு நாளும் முடிவே கிடையாது. அல்லேலூயா. எல்லா நம்ம வேதாகமத்தில் இருக்கிற எல்லா புஸ்தகத்திற்கும் ஒரு முடிவு இருக்கு. ஒரு முடிவுரையா இருக்கு. ஆனா அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் புஸ்தகத்துக்கு மட்டும் அந்த வசனத்தை கடைசி வசனத்தை வாசிங்க. மிகுந்த தைரியத்துடன் ராஜ்யத்தை குறித்து பிரசங்கித்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றிய விசேஷங்களை உபதேசித்துக் கொண்டு இருந்தார். அதே கண்டினியூஸோட அதே முடியுது. அவன் தொடர்ந்து ஊழியத்தை செய்து கொண்டு இருந்தான். அதுக்கு அப்புறமா அது தொடர்ந்து இன்னைக்கு தொடர்ந்து கொண்டே இருக்குது. நான் அதான் சொல்றேன், திருச்சபையில் இருக்கிற எல்லாத்தையும் ஆண்டவர் பயன்படுத்த விரும்புகிறார். அல்லேலூயா. நமக்கு இருக்கிற தனிப்பட்ட முறையில் எனக்கு அந்த தாழ்வு இல்லை, அந்த தாழ்வு இல்லை, அதெல்லாம் நீங்க சிந்திக்காதீங்க. ஆண்டவருக்கு நீங்க கீழ்ப்படுத்தா போதும், ஆண்டவருடைய சத்தத்திற்கு செவி கொடுத்தா போதும், ஆண்டவருக்கு நீங்க உண்மையா இருந்தா போதும். நீங்க ஆண்டவர் என்னோடு கூட இருக்கிறார், எனக்கு இருக்கணும் கூட இருக்கப்பா அப்படிங்கிறதாங்க ஜெபத்தோட அந்த தைரியம் உங்களுக்கு இருந்தா போதும். ஆண்டவர் உங்களை ஞானத்தின் ஆவியினால நிரப்பி உங்களையும் எடுத்து பயன்படுத்துவார். அல்லேலூயா. அல்லேலூயா. கல்வாரி திருச்சபை அவன் சனி பாஸ்டரோடு முடிகிறது இல்லை, அது இன்னும் தொடர்ந்து போய் கொண்டிருக்கும். அவன் இடத்துல செய்யக்கூடிய கிறிஸ்தவ பாஸ்டரோடு முடிகிறது இல்லை, இதை தொடர்ந்து எல்லா இடங்களிலும் செயல்படணும். அல்லேலூயா. நான் சொல்றேன், எல்லாரும் அவனை யோசுவாவை போல தேவனுடைய கரங்களில் அடுத்த ஜெனரேஷனுக்காக பயன்படுத்தப்படுகிறவர்களாய் மாற வேண்டும். அல்லேலூயா. அல்லேலூயா. நீங்க உட்கார்ந்து இருக்கிறீங்க, யோசுவா போல அவன் அன்னைக்கு சபையில் சாதாரண ஆள் போல இருந்தான். ஆனால் ஆண்டவர் அவனை அழைத்தார், அவனை தெரிந்தெடுத்தார், அவன் கொடுக்கப்பட்ட காரியங்களை தான் செய்தான். ஆண்டவரே சொல்றாரு, மோசேயோடு இருந்தது போல நான் உன்னோடு இருப்பேன், பலம் கொண்டு திடமனதா இரு. அல்லேலூயா. அது தெரியாத சிந்திக்காதீங்க. யோசுவா 1வது அதிகாரத்தினுடைய 1-9 வரையில் வசனங்களை திரும்ப படிச்சுப்பாரு. ஆண்டவர் திரும்ப சொல்றது, நீ பலம் கொண்டு திடமனதா இரு, கலங்காதே, திகையாதே, நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. நீ கால் மிதிக்கும் தேசத்தை ஆண்டவர் உனக்கு தருவார். அல்லேலூயா. ஆமென். நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவரும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பது இல்லை. நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடு இருப்பேன். ஆண்டவர் மாத்திரமல்ல, இந்த கற்பனைகளை கைக்கொள், நீ புத்திமானாய் நடந்து கொள்ளுவாய், நீ செய்கிற காரியங்களை வாய்க்க பண்ணுவாய். அல்லேலூயா. எத்தனை ஆசீர்வாதம், எத்தனை வாக்குறுதிகள் அதற்குள்ள இருக்கிறது. அதனுடைய அர்த்தம் என்னன்னா, உன்னோடு கூட நான் இருக்கிறேன், நீ எனக்காக நீ செயல்படு. அல்லேலூயா. சொல்றோம், உங்க குடும்பத்திற்காக, பிள்ளைகளுக்காக நீங்க வாழ்றீங்க. ஆண்டவர் எல்லாரும் இருக்கிற எல்லா சகோதர சகோதரிகளை பார்த்து சொல்றாரு, நீ எனக்காக செயல்பட வேண்டும். அல்லேலூயா. எப்படி அவன் ஏதாவது ஒரு வகையில ஆண்டவருக்காக பிரயோஜனப்படும். ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றாரு, உன்னோடு கூட நான் இருக்கிறேன். அல்லேலூயா. யோசுவாவுக்கு 1-10 வரைக்குள்ள அவன் நீங்க அந்த 9 வரைக்குள்ள வசனங்கள் படிச்சு பார்த்தாங்க. ஒவ்வொரு வாக்குறதையும் நீங்க குறிச்சு பார்த்தீங்கன்னா, நீங்க வீட்டுல போய் நீங்க தனிக்க கொஞ்சம் அமைதியை படிச்சு பாருங்க. நிதானமா படிக்க, திரும்ப படிச்சு பாருங்க. அந்த வார்த்தைகள் உங்களோடு கூட பேசும். நீ என்ன நிலைமையில் இருந்தாலும் சரி, அந்த நிலைமையின் மத்தியில் இருந்த ஆண்டவருடைய வார்த்தை உங்களோடு கூட பேசும். நீ இப்படி இருக்க வேண்டியவர்கள் அல்ல, நீ இப்படியும் உன் வாழ்க்கையை சோர்ந்து போக வேண்டிய அவசியம் இல்லை. ஆண்டவர் உங்களை உயர்வித்து உங்களை வல்லமையோடு கூட பயன்படுத்ததை விரும்புகிறார். அல்லேலூயா. அவன் கல்வாரி திருச்சபை, இந்த கன்னிமலை பகுதியில் இருக்கிற எல்லாரும் ஆண்டவருக்காக பிரயோஜனப்படணும். அல்லேலூயா. அல்லேலூயா. நான் ஒரே உண்மையாவே நான் சொல்ல போனேன். நம்ம வெள்ளிக்கிழமை நமக்கு உபவாசிக்கிறோம். எனக்கு வர முடியல, ஹாஸ்டல் உடம்பு தெரியும், நம்ம ஹாஸ்டலுக்கு போகணும்.
பாஸ்ட் நம்ம தலைமை பாஸ்டிங் இருக்க மாட்டோம். இப்போ யூனிட் பாஸ்டிங்கும் அங்கே என்ன செய்யணும் ப்ரேயர், பாஸ்டிங் ப்ரேயர் எல்லாம் என்ன செய்யணும் நடக்கணும். அதுக்கு நம்ம யாரை தான் கூப்பிடுறது, யாரை தான் கூப்பிடுறது? நம்முடைய சபையில் இருக்கிற ஒரு சிலருக்கு ஃபோன் பண்ணி பார்த்தேன். இப்போதான் எனக்கு எந்த ஒரு செய்தி நான் மட்டும் அல்ல, அவன் பிள்ளைங்க வந்து ஜெபம் பண்ணாங்க. பிள்ளைங்க ஒரு சிலர்லாம் வந்து நீங்கள் எல்லாம் ஜெபம் பண்ணீங்க கேட்கலாம். ஆனால் ஓல்டா நின்று எந்த யார் இருந்தாலும் இல்லைனாலும் அவன் ஊழியத்தை செய்கிறதற்கு சில பேர் எழுப்பணும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு ஆள் இல்லைன்னா ஊழியம் தடைபடக்கூடாது, ஒரு ஆள் இல்லைன்னா ப்ரேயர் தடைபடக்கூடாது, ஒரு ஆள் இல்லைன்னா அது என்ன இல்லை அவன் ஊழியத்துக்கு இந்த காரியத்தை செய்கிறதுக்கு அவர் ஆதியில் அப்படின்லாம் இருக்கவே கூடாது. எல்லாரும் ஆண்டவருக்காக எழுப்பணும். அல்லேலூயா. மோசே அவன் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட கானான் தேசத்துக்குள்ள போகல, வழி நடத்தல. ஆனா மோசே மரித்து போனாலுங்க அடுத்து ஒரு தலைவன் எழுப்புகிறார், அவன் தேசத்தை பங்கெடுக்கிறார். வாழ்நாள் முழுவதும் கர்த்தருக்கு முன்பாக அவன் நானும் என் வீட்டாரும் போகிறார், கர்த்தரை சேவிப்போம், கர்த்தருக்கு என்று நாங்கள் அவன் கர்த்தருக்கு வைராக்கியமா நிற்போம் அப்படின்னு சொல்லி ஜனங்களையும் நடத்தினான். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படி மாறணும். எல்லா சபைகள் எல்லாம் அப்படி மாறணும். எல்லா பிள்ளைகளும் ஆண்டவரும் அப்படிதான் அழைத்திருக்கிறார். நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்மை ராஜாக்களாகவும் ஆசாரியர்களாகவும் லேவியராகவும் அழைத்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. யாரையும் ஆண்டவர் விசுவாசி அழைக்கிறார், சீசர்களாக தான் அழைக்கிறார். அப்படிதான் அழைச்சிருக்கிறாரு. நம்ம எல்லாம் எப்படி அழைச்சாரு? சீசர்களாக தான் அழைத்திருக்கிறார். நீங்க எல்லாரும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினுடைய சீசர்கள், சீசர்கள், சீசர்கள். நீங்க விசுவாசிகளாக அழைக்கப்படல. நம்ம சபையோட விசுவாசியோட அங்கமா இருக்கிறோம், அவ்வளவுதான். ஆனா நம்ம எல்லாரும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினுடைய சீசர்கள். அல்லேலூயா. குருவினுடைய அடிச்சுவடுகளை பின்பற்றி குரு செய்த காரியங்களையே நாம் செய்ய அழைக்கப்படுகிறோம். அல்லேலூயா. நம்ம ஜெபிப்போம், அந்த அபிஷேகத்தை எனக்கு காணும் ஆண்டவரே, நம்ம கேட்போம், அந்த அபிஷேகத்தை எனக்கு காணும். அவன் சீசன் என்பவன் குருவை போலவே தனக்காய் வாழாமல் தன்னையும் தருவான். சிலுவை சுமந்தோராய் சீசராரோ, சிலுவை சுமந்தோராய் சீசராரோ, சிலுவை வாழ்விலும் தாழ்மை உண்மை சொன்னேனும் சந்தோஷம் சிந்தை வாழ்விலும் தாழ்மை உண்மை சொன்னேனும் சந்தோஷம்
காலங்கள் கடந்து போகிறது. தேசத்தை சுதந்திரித்துக் கொள்ளுகிறதற்கு, வாக்குத்தத்தங்களை சுதந்திரித்துக் கொள்ளுகிறதற்கு ஒவ்வொருவரையும் உங்களுடைய கரம் அமரணும். அன்றைக்கு மோசே அவருடைய யோசுவாவின் மேல் தன்னுடைய கரங்களை வைத்த போது அவர் ஞானத்தின் ஆவியினால் நிரப்பப்பட்டான் என்று நாங்கள் பார்க்கிறோமே. பரிசுத்த ஆவியின் வல்லமையால் நிரப்பப்பட்டான் என்று நாங்கள் பார்க்கிறோமே. புதிய ஏற்பாட்டு காலத்தில் நடுவே சேவான் விழிப்பு நடுவே கொண்டால் இருக்கிறதா நடுவே 7 பேர் மேல் கரங்களை வைத்தபோது அவர்கள் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டார்கள். வல்லமையினால் அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்தார்கள். அவர்கள் சுவிசேஷகர்களாய் சுவிசேஷத்தை அறிவித்தார்கள் என்று நாங்கள் பார்க்கிறோமே. அந்த அபிஷேகத்தின் கரம் இந்த திருச்சபையில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் அமரட்டும். உடைய பிள்ளைகள் இப்படிப்பட்டவர்களாய் அல்ல, எல்லா பிள்ளைகளும் கர்த்தருடைய ஆவியினால் நிரப்பப்பட்டவர்களாய் அவன் தேவனுடைய கனத்திற்கு பாத்திரராய் அவருடைய பிள்ளைகளை மாற்றும். மோசேயினுடைய கனம் யோசுவாவுக்கு கொடுக்கப்பட்டது போல கர்த்தாவே தேவனுடைய வல்லமையுடைய பிள்ளைகளை நிரப்பி உங்களுக்காக பயன்படுத்த பாத்திரங்களை இவர்களை மாற்ற வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். உடைய பிள்ளைகள் எல்லாரையும் அபிஷேகியும், உடைய பிள்ளைகள் எல்லாரும் தேவனுடைய அன்புடைய நோக்கத்தின் வல்லமை வெளிப்படட்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். பிதாவுக்குமான பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே உடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம். உடைய பிள்ளைகள் ஆசீர்வாதமாகவும் அபிஷேகத்தினால் நிறைந்தவர்களாகவும் ஜெபிக்க உதவி செய்யும். ஜெப தேவையோடு வந்திருக்கிற உடைய பிள்ளைகளுடைய தேவைகளை சந்தி. உடைய பிள்ளைகளுடைய குடும்பத்திலே காணப்படுகிற நெருக்கங்களில் இருந்து உடைய பிள்ளைகளுக்கு ஒரு விடுதலை ஆகும். உடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும். சுகவீனமாய் பலவீனமாய் இருக்கிறவர்களை தொடும். அது ஒவ்வொரு ஆத்மாவையும் அந்த திடப்படுத்தும் பலப்படுத்தும். ஆசீர்வதியும். பிள்ளைகள் எல்லாருடைய ஆவியை நிறைவோடு கூட நடத்தும். உங்களுடைய திருக்கரங்களை காட்டி கொள்கிறோம். துதி கனம் மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இரட்சகரின் மெய்ப்பெருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிறோம். எங்கள் ஜெபம் ஜீவனுள்ள